இப்ப நாம பார்க்க வேண்டியது அடுத்த தனியன். நயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதென்னு நன்னினர்பால் சயந்தரு கீர்த்தி ராமானுஷமுனி தாளின மேல் உயர்ந்த குணத்து திருவரங்க தமுதோங்கும் அன்பால் இயம்பும் கலித்துறை அந்தாதி ஓத இசை நெஞ்சமே. தன் நெஞ்சுக்கு முதல்ல சொல்லிக்கிறார். இப்போ பாடுறவர் வேதப்பிரான் பட்டர் சுவாமி. அவர் சொல்லிக்கிறது, நெஞ்ச முதல்ல தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். அது ஒத்துழைக்கலன்னா எந்த காரியத்திலுமே நம்மால் ஈடுபட முடியாது. நம்மாழ்வாரே முதல்ல ஆரம்பத்தி பாடினார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. மனச கூட்டினுட்டாத்தான் நல்ல நெஞ்சே நாம் தொழுதும்னு சொல்றோம். நெஞ்சமே நல்ல நல்ல உன்னை பெத்தாலும் செய்யோம்னு பாசுறோம். நெஞ்சம் ஒத்துழைச்சதுனால் ஒசரலாம், நெஞ்சம் ஒத்துழைக்கலன்னா அத்தள பாத்தாளத்துக்கு தள்ளுடும். அதனால நெஞ்சுக்கு ஒண்ணும் ஞானம் எல்லாம் கிடையாது. ஆனா அதை தட்டி கொடுத்துக்கிறோம்னா அதை கூட சேர்த்துக்கிறோம்னு அர்த்தம். இப்போ அதனால நெஞ்சே இசை நீ ஒத்துக்கோ. இப்ப திருவரங்கத்தமதனா ராமானுஜன் உத்தந்தாதி பாடியிருக்கார். கண்டிப்பா 3 மாசத்துக்குள்ள நம்ம மனப்பாடம் பண்ணி ஆகணும், அர்த்தத்தெல்லாம் கேட்டுடணும். இன்னும் ரொம்ப வேகமா உட்காருவோம். இந்த ஆரம்ப சூரத்தனம்னு சொல்லுவா பாருங்க, அதை போல உட்காந்துருவோம். உட்காந்துட்டு ஒரு 4-5 நாள் போன உடனே அடுத்த வாரம் வேணா தொடர்ந்துக்கலாமா, இப்ப வேணா வேண்டாமேன்னா, அது கொஞ்சம் நெஞ்சு சண்டித்தனம் பண்றதுன்னு அர்த்தம். அது ஒத்துழைக்க மாட்டேங்கிறது. அப்ப தட்டணும். எத்தனை வருஷம் நெஞ்சே வீணாக்கி இருக்க. என்ன இப்ப ராமானுஜருடைய 1000 வந்திருக்கு, அவருக்காக இத கூட செய்யாம நம்ம என்ன இப்ப சாதிச்சிட போறோம்? அவருக்காக எத்த வேணும்னாலும் செய்யலாமே. இந்த பிறவி எடுத்ததே அவர் திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு தானே. நெஞ்சே உனக்கு புரியலையா? எத்தனை வருஷம் நம்ம காரியத்தில் ஈடுபட்டுட்டோம் என்று சொல்லி நெஞ்ச தட்டி கொட்டி இசைய வைக்கணும். அதைத்தான் இந்த 2ஆம் பாட்டுல பண்றார். கலித்துறை அந்தாதி ஓத இசை நெஞ்சமே. இவர் பாடியிருக்கிறது கலித்துறை. தமிழ்ல பாடல்கள்லாம் இருக்கு பாருங்க. அதாவது வெண்பா பாடல், ஆசிரியப்பா, எழுசீர் எண்சீர் கழிநடிலடி ஆசிரிய விருத்தம், அறுசீர் கழிநடிலடி ஆசிரிய விருத்தம் என்றெல்லாம் பலதும் சொல்றோம் இல்லையோ. அல்லத்தோ இது கலித்துறை அந்தாதி. கலித்துறைங்கிற பாவினத்திலே யாப்பிலக்கணத்தில் பாடப்பட்டது. அந்தாதிங்கிறது அதனுடைய வகை சொல்லப்படுறது. கலித்துறை அந்தாதி ஓத இசை நெஞ்சமே. இது ராமானுஜன் உத்தந்தாதி சொல்ல போறோம்னு நெஞ்சே நீ ஒத்துக்கிறியா? அது ஆம்னு தலையாட்டு எடுத்து அப்புறம் நம்ம தான் ராஜாப்போ தாராளமா கிடுகிடுன்னு முடிஞ்சு போடுமோ இல்லையோ. அதனால முதல்ல பிரார்த்தனை பண்ணிக்கிறார். இயம்ப கலித்துறை அந்தாதி ஓத இசை நெஞ்சமே என்னான்னு சொல்றார். இந்த பாட்டுல ஆற பத்தி சொல்றாரு. இப்போ உலகத்துல என்னென்னமோ இன்பங்கள் இருக்கும் இல்லையோ, அந்த இன்பம் எல்லாம் இன்பமே இல்லை. அதை தவிர ராமானுஜர் திருவடி தான் இன்பம் அப்படின்னு ஒரு கோட்டி வந்துடுத்துன்னு வச்சுப்போம். அந்த கோட்டியை பத்தி சொல்றார். பிராபிய ஆபாசங்களை ஹேயம் என்ன புத்தி பண்ணி மத்ததெல்லாம் வேண்டாம், ராமானுஜர் திருவடி வேணும் அப்படின்னு புத்தி பண்ணி யாரெல்லாம் வந்துட்டாலோ அவர்களுக்கு சம்சார பயத்தை போக்கி ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுப்பனா ராமானுஜர். சயந்தர கீர்த்தி ராமானுஷ முனி. முனி தாளின மேல் உயர்ந்த குணத்து திருவரங்க தமுதோங்கும் சிறந்த பண்டிதரான நல்ல குணசாலியா இருக்கிற திருவரங்க தமுதனார் அந்த ராமானுஜருடைய திருவடிகளுக்கு 108 பாசுரம் சமைச்சிருக்கார். அந்த 108 பாசுரமாக கலித்துறையை சொல்றதுக்கு நெஞ்சே ஒத்துக்கோ. அப்ப மத்ததெல்லாம் பிராப்தியம் இல்லை, மத்ததெல்லாம் புருஷார்த்தம் இல்லை, அதெல்லாம் சிற்றின்பம். என்ன சிற்றின்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ராமானுஜர் திருவடிகளே பேரின்பம் என்ன யார் வந்திருக்காளோ அவர்களுக்கு சம்சார ஜெயத்தை பண்ணி கொடுக்கிறார் ராமானுஜர். அப்படிப்பட்ட ராமானுஜரை பற்றி 108 பாசுரங்கள் திருவரங்கத்து அமுதனார் பாடுட்டார். அந்த 108 சொல்லுவதற்கு நெஞ்சே இசைவாய் அப்படின்னு வேதப்பிரான் பட்டர் சுவாமி பிரார்த்திச்சுக்கிறார். இப்போ பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். நயந்தரு பேரின்பம் எல்லாம் பழுதென்று நன்னினர்பால். நயந்தரு பேரின்பம். லோகத்துல என்னென்னமோ இன்பம் இருக்கே. குடும்ப இன்பம் இருக்கு, வேலை இருக்கு, வாய்ப்பு இருக்கு, வீடு கட்டுறது இருக்கு, கல்யாணம் பண்றது இருக்கு, கண்ணால பாக்குறது, காதால கேட்கறது, மூக்கால முதர்றது, சாப்பிடுற இன்பம், கச்சேரி கேட்கற இன்பம், நாட்டியம் பாக்குற இன்பம், நாடகம் பாக்குற இன்பம், எத்தனையோ இருக்கு. பார்த்தா இதெல்லாம் இன்பமாட்டம் தோணும். ஆனா இல்ல, இது பேரின்பம் பேரின்பம்னு நினைக்க வைக்கும், உண்மையில் சிற்றின்பம். அதனால விபரீத லட்சணையா சொல்லிட்டா இருப்போம். நயந்தரு பேரின்பம் எல்லாம். இதெல்லாம் தெரியாதவனுடைய அபிப்பிராயத்தால பேரின்பம். உண்மை புரிஞ்சவன் சிற்றின்பம்னு தெரிஞ்சு விடுவான். கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உடலும் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம். இது இத்தனையும் தொலைச்சுட்டு பழுதென்று, இதெல்லாம் பழுது, இதெல்லாம் நமக்கு ஏற்றதே அல்ல, ஏதோ சரீரம் போன வழிக்கு நாம போக முடியாது, ஆத்மாவுக்கு பகவான் விதிச்சிறபடிக்குத்தான் நம்ம போகணும் என்று தெரிஞ்சுனுட்டு நன்னினர் பால். நன்னினர் ராமானுஜர் திருவடிகளை ஆசிரியித்தவர். யாரெல்லாம் ஆசிரிச்சிருக்காளோ அப்ப நயந்தரு பேரின்பம் எல்லாம் பழுது
என்று தொலைச்சுட்டு ராமானுஜர் திருவடிகளை நன்னினர்பால் யாரெல்லாம் திருவடிகளை ஆசிரியித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு சயந்தரு கீர்த்தி ராமானுஷமுனி. சயந்தரு, சயம்னு சொன்னா ஜெயம். சம்ஸ்கிருதத்துல ஜெயம் வெற்றி, தமிழ்ல ஜா கிடையாது, அதனால சயம். சயந்தரு கீர்த்தி இப்படி தன் திருவடிகளை ஆசிரியித்தவர்களுக்கு சம்சார பயத்தை போக்கி சம்சாரத்தை ஜெயிப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இல்லையோ, அதான் சயந்தரு கீர்த்தி. சயந்தரு கீர்த்தி ராமானுஷமுனி தாளின மேல். மத்ததெல்லாம் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, ராமானுஷர் திருவடிகள் தான் எல்லாம் அப்படின்னு ஆசிரிச்சிருக்கிறவா யாராம்? கூறத்தாழ்வான் தான். அதே போல அவர் திருவடியை பற்றின அமுதனார் தான். இந்த பாட்டிலே பழுதன்னு நன்னினர்பால் இருக்கும் இல்லையோ, அந்த நன்னினர் யார்? கூறத்தாழ்வான், அமுதனார், எம்பார், சோமாசி ஆண்டான், முதலியாண்டான், வடுக நம்பிகள், அதே போல பிள்ளை உறங்காவல்லி தாசர், அருளாளப் பெருமாள் எம்பெருமானார், எண்ணிறந்த சிஷ்யர்கள் அத்தனை பேரும் நன்னினர். நன்னினர்பால் அந்த சிஷ்யர்களுக்காக ராமானுஜர் என்ன நல்லது பண்ணி கொடுத்துட்டார்? சயந்தரு கீர்த்தி. அவர்களுக்கெல்லாம் சம்சார ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரோ இல்லையோ. ராமானுஜாரிய விஷயீகிருத்தம் அக்காதல் அளற்றெழுந்தி மாயுமென் ஆவியை வந்தெடுத்தான்னு பாசுரம். இந்த சம்சாரத்துல போய் சமப்பட்டு இருக்கிற ஆவியே அடியேனை வந்து எடுத்து அழித்தவர் ராமானுஜர் தான் என்ன இந்த பெரியவர்கள்லாம் கொண்டாடிக்கிறார். ஒரு அழகான பாடல் சொல்லப்பட்டது. சுவாமி வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். மதன கதனைஹி ந ஸ்ரிஷ்யந்தே யதீஸ்வர சம்ஸ்ரயாக. யதீஸ்வரர் ராமானுஜர், சம்ஸ்ரயாக ராமானுஜருடைய திருவடிகளை பற்றினவர்களே. மதன கதனைஹி காமதேவன் ஒண்ணும் பண்ண மாட்டார், கோவதேவன் ஒண்ணும் பண்ண மாட்டார். காமமோ குரோதமோ ராமானுஜர் திருவடிகளை பற்றினவர்களை அண்டாது. அவர் திருமேனியை பார்த்தாலே தெரியுறதே, அதுலதான் நமக்கு காமம் வரும். அவர் திருமேனியில் நமக்கு ஆசை வருமே தவிர ஊர் இன்பத்தில் ஆசை வராது இல்லையோ. அப்ப காமத்தையும் குரோதத்தையும் ஒழிக்கிறார், சம்சார ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராமானுஜார்ய வசகா பரிவர்த்திஷீய என்று கூறத்தாழ்வான் பிரார்த்தித்தபடி நாம எல்லாரும் ராமானுஜராலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களா இருக்கணும், விஷயீகிருத்தர்களா இருக்கணும். இப்படிப்பட்ட ராமானுஜமுனி தாளின மேல் உயர்ந்த குணத்து திருவரங்க தமுதோங்கும். அப்ப சயந்தர கீர்த்தி ராமானுஜமுனி தாளின மேல் ராமானுஜருடைய திருவடி தாமர்களுக்காக சமர்ப்பித்தது 108 பாசுரங்கள். ராமானுஜன் தன் இணையடி என்னும், ராமானுஜன் சரணாரவிந்தம் என்னும், ராமானுஜன் அடிப்பு மன்னவே என்னும். ராமானுஜர் திருவடி ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனாலதான் இந்த இடத்தில் ராமானுஜமுனி தாளினைங்கிறார். நம்ம ராமானுஜரை முழுக்க சேவிக்கிறோம், ரொம்ப ஆச்சரியமா எழுதிருக்கார். ஆனா அதுல நமக்கு ரொம்ப உத்தேசம் எது? நாம போய் பற்றி மேல் விழுந்து அனுபவிக்க வேண்டியது எது? திருவடிகளை, திருவடிகளை, திருவடிகளை. பற்பமெனத்துகள் பைங்கடலுந்தன் பல்லவமே விரலும் சொல்றோம் இல்லையோ. பற்பமெனத்திகள் பல்லவமே விரல், வீரர்களோட கூடிய பைங்கடல் அகையான திருவடி தாமரைகள். அதனால ராமானுஜமுனி தாளின மேல், தாளின மேல் உயர்ந்த குணத்து திருவரங்க தமுதோங்கும் அன்பாலி எம்பும். அவர் பாடி வைத்த 108 பாசுரங்களை நெஞ்சே சொல்லுவதற்கு நீ இசைவாய் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். இதுக்கு இன்னொரு விதத்துல அர்த்தம் சொல்றாரு. இப்போ முதல்ல நம்ம என்னன்னு பார்த்தோம், இந்த பாட்டை பார்க்கும்போது நயந்தரு பேரின்பம் எல்லாம் பழுதென்று நன்னினர்பால், மற்ற இன்பங்கள் எல்லாம் பழுது அப்படின்னு யார் ராமானுஜர் திருவடிகளை நன்னினார்களோன்னு பார்த்தோம் இல்லையோ. இப்ப கொஞ்சம் மாத்திக்கிறார். நயந்தரு பேரின்பம் எல்லாம் பழுதின்றி நன்னினம் பால். பேரின்பம் எல்லாம் பழுதின்றி நன்னினம் பால் அப்படின்னால் இத்த இனிய அருள் செய்த நன்மையை பண்ணுவதாக நிறத்திசைய சுகங்கள் எல்லாம் பழுதின்னி சங்கோச்சமின்னிக்கே நன்னினம் பால். இப்ப எல்லாத்தையும் விட்டுடணும்னு சொல்ல வரல. இப்ப ஊர்ல என்னென்னமோ நமக்கு அனுபவங்கள்லாம் இருக்கும் இல்லையா. தாய் அனுபவம், தந்தை அனுபவம், கணவன் அனுபவம், மனைவி அனுபவம், குழந்தை அனுபவம், இதெல்லாம் ஊர் அனுபவம். இப்ப இத்தனை சொன்னது இந்த அனுபவம் எல்லாம் நமக்கு முக்கியமே இல்லை என்று விட்டுட்டு ராமானுஜர் அனுபவத்துக்கு வந்தவான்னு சொல்லியிருந்தார். ஆனா இப்ப என்ன சொல்றார், இந்த கீழே இருக்கிற அனுபவம் எல்லாமே ராமானுஜரை அனுபவிச்சு விட்டா அது கிடைச்சுடுங்கிறார். இந்த அனுபவங்கள்லாம் நம்ம விட்டமேன்னு கவலைப்பட வேண்டாம். இப்போ ராமானுஜர் திருவடிகள் அனைத்தும்னு வந்துட்டோம்னால் அப்ப இந்த இத்தனை அனுபவம் அதுவே கொடுக்கிறது. தந்தை, நல்தாய், தாரம், தனையர், பெருஞ்செல்வம், எந்தனுக்கு நீயே எதிராசா. ஆர்த்தி பிரபந்தத்துல மணவாளவர்கள் பாடியிருக்கார். தந்தை, நல்ல தாய், தாரம், தனையர், பெருஞ்செல்வம், எந்தனுக்கு நீ எதிராசா. அப்படி எனக்கு தனியா தாய் இன்பம், தனையன் இன்பம், தந்தை இன்பம், தாரம் இன்பம் இல்ல.
தேவரீருடைய அனுபவம் கிடைச்சதுன்னா அப்ப இத்தனை அனுபவமே கிடைத்தால் போலத்தான். அதுதான் ரெண்டாவது அர்த்தம். நயந்தரு பேரின்பம் எல்லாம் பழிதின்றி நன்னினம். பழுதின்றி, அதுல ஒண்ணு கூட நமக்கு குறவே வைக்காமல் நன்னினம். நமக்கு நிறையவே கிடைச்சிருக்கு. எப்படி? ராமானுஜரை பச்சினபடியாலே. அப்படிப்பட்ட ராமானுஜர் சயந்தரி கீர்த்தி ராமானுஜமுனி. நமக்கும் சம்சாரத்தை ஜெயித்து இந்த இன்பங்களெல்லாம் ராமானுஜர் திருவடியே என்று ஏற்படுத்தி கொடுத்துட்டார். இது ரெண்டாவது அர்த்தம். இதுக்கப்புறம் மூணாவது அர்த்தம் சொல்றார். அப்படி இல்லை. நயந்தரு பேரின்பம் எல்லாம் பழுதின்னி நன்னி நன்பால் சயந்தரி கீர்த்தி ராமானுஜமுனி தாளின மேல். நயந்தரு பேரின்பம் எல்லாம் பழுதென்று. இப்ப இது ராமானுஜரை பத்தி சொல்றார். இத்தனாழி நாம ராமானுஜ திருவடியை பற்றினவா, நமக்கு எதிரையோ ஆசை இருந்தது, அந்த ஆசை எல்லாத்தையும் திறந்துட்டோம், அதை விட்டுட்டு ராமானுஜர் இடத்துல வந்தோம்னு சொன்னாரா. இப்ப சொல்றது இந்த உலக இன்பத்தை எல்லாம் துறந்தவர் ராமானுஜர்னு அவருக்கு அடமொழியாக்குறார். நயந்தரு பேரின்பம் எல்லாம் பழுதென்று நினைத்தவரார். நாம இல்ல, அமுதனார் இல்ல, கூறத்தாழ்வான் இல்ல, ராமானுஜர். அப்ப நயந்தரு பேரின்பம் எல்லாம் பழுதென்று மத்த அத்தனையுமே பழுது. என்ன சுவாமியை பத்தி என்ன ஸ்லோகம் சொல்றோம்? யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதா ததிதராணி திருநாயமேனேன். பகவானுடைய திருவடியை தவிர மற்ற அத்தனையும் புல்லுக்கு சமம் என்று இருந்தவர் தானே சுவாமி. அப்ப மத்ததெல்லாம் புல்லுக்கு சமம்ங்கிறது தான் நயந்தரு பேரின்பம் எல்லாம் பழுதென்று. அதெல்லாம் பழுது என்று நன்னி அரங்கநாதனுடைய திருவடிகளையே பற்றி நன்பால். நன்பால்னா தயையாலே, கருணையாலே, நல்ல பேரு பெருங்கருணையாலே ராமானுஜர் என்ன செய்தார்? இப்போ நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறார். இப்போ அவர் எல்லாத்தையும் தொலைச்சுட்டார், அனைத்தையும் ரங்கநாதன் திருவடின்னு பற்றி விட்டார். இப்ப நாம் அவர் திருவடியை பற்றிருக்கோம். அதனால நமக்கு சயந்தரி கீர்த்தி ராமானுஜமுனி தாளின மேல். அவர் மத்ததெல்லாத்தையும் பழுதின்னி பழுதுன்னு விட்டுட்டு நமக்கு அது எதுவும் குறைவு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தந்திருவடிகளையே நமக்கு கொடுத்து நம்மை ஆசிரியத்த எல்லாருக்கும் நரகமே கூடாது, பாபங்களத்தனை இருக்கக்கூடாது. நரகத்தை நகு நெஞ்சே நெஞ்சே நரகத்தை பாத்தியானாலே ஒரு சிரிப்பு நன்னா சிரிச்சுட்டு போ என் ஆழ்வார் சொன்னபடிக்கு நமக்கு பண்ணி கொடுத்துட்டார். திருணீகிருத விரிஞ்சாதி நிரங்குஷ விபூதையா ராமானுஜ பதாம்போஜ சமாஷேண சாலினா. ரொம்ப அழகான ஸ்லோகம் அது. திருணீகிருத விரிஞ்சாதி, இது கூறத்தாழ்வானுடைய முக்தக ஸ்லோகம். தனி ஸ்லோகம்னு சொல்றோம் இல்லையோ, தனிப்பாடல் திரட்டு இப்படிலாம் தமிழ்ல சொல்ல பாருங்க. அது போல தனி ஸ்லோகம். திருணீகிருத விரிஞ்சாதி நிரங்குஷ விபூதையா ராமானுஜ பதாம்போஜ சமாஷேண சாலினா. ராமானுஜருடைய திருவடிகளை யாரெல்லாம் பற்றிருக்காளோ அவர்கள் விரிஞ்சாதி பிரம்மாவனுடைய சத்தியலோகம் தரேன், ஒரு 10 நாள் ஸ்ரீபெரும்புதூருக்கு போகாத என்னோட வரீடா என்று கேட்டா 10 நிமிஷம் கூட நான் வர்றதா இல்ல. உம்ம பிரம்மலோகத்தை நீரே வச்சுக்கும், உம்ம இந்திரபட்டணத்தை நீரே வச்சுக்கும், எந்த இன்பத்துக்கு நாங்க வர்றதா இல்ல. ராமானுஜர் திருவடிகளே சரண் என்ன இருக்கணுங்கிறார் அவர். அப்ப திருணீகிருத விரிஞ்சாதி நிரங்குஷ விபூதையா ராமானுஜ பதாம்போஜ சமாஷேண சாலினா. அப்படித்தான் இந்த பாசுரத்துக்கு ஆச்சரியமான அர்த்தம். இரண்டாவது தனியன் முற்று பெற்றது. சயந்தரு நயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதென்று நன்னினர்பால் சயந்தரு கீர்த்தி ராமானுஜமுனி தாளின மேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத்து அமுதோங்கும். உயர்ந்த குணம் படைத்தவரான திருவரங்கத்து அமுதனார். அமுது அமுது ஓங்கும் அவர் பாடிய அன்பால் இயம்பும் கலித்துறை அந்தாதி ஓச. ராமானுஜருடைய திருவடிகள்ல அன்பே உருவெடுத்தவர். அந்த அன்பு இருக்கிறதுனாலே அவர் பாடின கலித்துறையை நெஞ்சே நீ கொஞ்சம் மறுக்காம சொல்றியா, நீ இதை சொல்லிட்டியானா பாபங்கள் தொலைஞ்சு போயிடும். திருவரங்கமுதனார் திருவடியை தலையால தரித்தியானா அனாதிகால பாப்பம் போயிடும். அது போயிடுத்து ராமானுஜரை அனுபவிச்சுட்டே வாழ்ந்துடலாம் என்று இரண்டாவது பாட்டுக்கு அர்த்தம். இப்ப கடைசி தனியம் இதை திருவரங்கத்தமுதனார் பாடினதாகவும் சொல்லலாம், அல்லது பிற்பட்ட அவருடைய பக்தர்களுக்குள்ள ஒருத்தர் அவர் பெருமையை சொல்றதுக்காக பாடினதாகவும் சொல்லலாம். சொல்லின் தொகை கொண்டு உனதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் உன் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அருசமய வெல்லும் பரம இராமானுஷா இது என் விண்ணப்பமே. ராமானுஷா இதுதான் அடியன் தேவர்கிட்ட வைக்கிற விண்ணப்பம். இத திருவரங்கமுதனார் நேரைய வைக்கலாம். இப்போ ஏன்னா இந்த பாட்டு மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் பாருங்க. இப்ப இந்த முதல் 2 பாசுரத்திலையும் திருவரங்கத்தமுதனார்னு பேர் வருது. இப்ப முதல்ல சொல்லச்சே முன்னை வினைகள மூங்கிற் கொடிய முதன் பொன்னங்கடக்கமர போதிரண்டும் என்று செடியா சென்னிக்கணியாக சேர்த்தினேன். திருவரங்கத்தமுதனார் திருவடிகளை என் தலையால தரிக்கணும். அதை அமுதனார் பாடியிருக்க முடியாது இல்லையோ, இருக்காது. ஏன்னா திருவடியை தலையால தரிக்கணும் இருக்கே. அடுத்த பாட்டில்
நயந்தரு பேர் இன்பமெல்லாம் பழுதென்ன நிர்பால் சயந்தரு கீர்த்தி ராமானுஜமுனி தாளின மேல் உயர்ந்த குணத்து திருவரங்க தமுதோங்கும் உயர்ந்த குணசாலியான திருவரங்க தமுதனார் பாடிக்கிறத சொல்றதுக்கு நெஞ்சே ஒத்துக்கோ. அதுவும் அமுதனார் பாட முடியாது சொல்லி. ஆனா அந்த ரெண்டுமே வேதப்பிரான் பட்டர் பாடினது. ஆனா இந்த பாட்டு எப்படி இருப்பாருங்க, சொல்லின் தொகை கொண்டு எழுத்து சீர் தலை அடி தொடை என்ன யாப்பிலக்கணத்தெல்லாம் சரியா சேர்த்து உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் உன்னுடைய திருவடிகள் நாமத்தை சொல்லணும் ஆசைப்பட்டு இருக்கிற எத்தனையோ ஆயிரக்கணக்கானோர் தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் அப்படிப்பட்ட பக்தர்கள் வாயார பாடுகிற உன் நாமம் எல்லாம் ராமானுஷா தேவரீருடைய திருநாமங்கள் எல்லாம் உன் நாமம் எல்லாம் எந்த நாவினுள்ளே என் நாக்களை தவழணும். உன்னுடைய அனைத்து நாமங்களையும் சொல்லணும் எந்த நாவினுள்ளே. எப்ப ஒரு மணி நேரம் சொல்லலாமா, ஒரு நாளைக்கு 10 நிமிஷம், ஒரு நாளைக்கு அரை மணி, அல்லும் பகலும் அமரும்படி நல்கு. இரவு பகல் வேறுபாடு இல்லாம என் நாக்களை தான் தவழணும். அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அருசமய வெல்லும் பரம ராமானுஷா இதன் விண்ணப்பமே. அப்படி என் நாக்களை உன் நாமங்கள் இருக்கும்படிக்கு நீ அனுகிரகிக்கணும். இதை சொன்னவர் அமுதனாராவே இருக்கலாமே. எனக்கு இந்த பாட்டை பார்த்தா அவரே பாடுறாருன்னு சொல்றதுல ஒண்ணும் குறைய கிடையாது இல்லையோ. அப்படித்தான் முதல் அர்த்தம் சொல்லியிருக்காரு. இப்போ சொல்லின் தொகை கொண்டு இவ்வளவாக சொல்லப்பட்ட சொல்ல கடவும் 108 பாட்டா சொல்லுவோம், அந்தாதியா பாடுவோம், பெரியவருடைய பெருமை சொல்லிட்டு அவர் சம்பந்தி ராமானுஜர்னு சொல்லுவோம் என்றெல்லாம் ஒரு நியமத்தை ஏற்படுத்தி வச்சுன்னு பாடினாரும் இல்லையோ. சொல்லின் தொகை கொண்டு உனது அடிப்போதுக்கு சொண்டு செய்யும். ராமானுஜருடைய திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்றார். என்ன கைங்கரியம்னா புஷ்ப கைங்கரியத்தை சொல்லல, வாகன கைங்கரியத்தை சொல்லல, தீர்த்த கைங்கரியத்தை சொல்லல, வாயார பாடுற வாச்சிக்க கைங்கரியம். வாயால் ராமானுஜர் நாமத்தை சொல்லணுமே, நம்முடைய வாயால் அவர் புகழ் பாடணுமே, அதைத்தான் இங்க சொல்றார். உனது அடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பர் அனன்ய பிரயோஜனர்கள். உன்னை பாடுறதை விட ஸ்தோத்திரம் பண்றதை விட வேறு பிரயோஜனமே அவளுக்கு கிடையாது. நல் அன்பர் ஏத்தும் உன் நாமம் எல்லாம் நல்லார் பரம ராமானுஷன் இல்லையோ. நல்லார்கள் எல்லாம் பரவும் இராமானுஷன் 60ஆம் பாட்டுல சொல்ல போறார். அப்ப நல்லார் பரவும் இராமானுஷன் அவனை எல்லாம் பாடுறார். உன் பக்தர்கள்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்றா. கிராமமா பாருங்க, எத்தனை பாகவதர்கள் கோட்டி தெரியுமோ. இங்கேருந்து வருவா, அங்கேருந்து வருவா. இப்ப ஸ்ரீபெரும்புதூர்ல உடையவர் சாத்துமுறை இன்னைக்கு ராத்திரி 11-12 மணிக்கு பெரிய இடத்துல ஏழுவார் சுவாமி. விடிய 7-8 மணி வரைக்கும் புறப்பாடு நடக்கும். அவர் புறப்பாடாகி 8 மணி நாழி 7 திரும்ப எழுடுவார், உள்ள வரப்போறார். அந்த திரும்புகால் வரைக்கும் அவரை பின்தொடர்ந்து நிறைய பஜன கோட்டியார் வருவா. எத்தனை பஜன கோட்டி தெரியுமோ அந்த நாள்ல வரும். அவர் கிளம்பரிச்சு அவர் பின்னாடியே முதல் பஜன கோட்டி போகும் இல்லையோ. அப்படியே அவர் போக 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 ஒத்தரா தொடர்ந்து வரணும் இல்லையோ. கார்த்தால 7 மணிக்கு உடையவர் திரும்ப ஆஸ்தானம் வந்துருவார். ஆனா இன்னும் முதல் பஜன கோட்டி கிளம்பியிருக்காது. அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பஜன கோட்டியா இருந்திருக்கணும். அப்ப இனிமே தான் அவா 7 மணி நேரம் சுத்தி வரப்போறான்னு அர்த்தம். அத்தனை கோட்டிகள் இருந்திருந்த காலம். அவர்கள்லாம் நல்ல நண்பர்கள். நல் அன்பரேத்தும் உன் நாமம் எல்லாம் அவர்கள் பாடுகிற உன்னுடைய நாமம் எல்லாம் திருநாமங்களை எல்லாம் எந்த நாவினுள்ளே ராமானுஷ எதிராச எம்பெருமானாரே உடையவரே நீ எத்தனை திருநாமம் அதத்தனை எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு. ஏதோ அரைமணி சொல்லிட்டு விட்டுவிடக்கூடாது. இப்போ கங்குலும் பகலும் கண்டுயிரளியாள் என நம்மாழ்வார் சாதித்தார். நள்ளிருள் அளவும் பகலும் நான் அழைப்பன். இருளும் பகலும் சேர்த்து நாம் பகவான கூப்பிடணும். இது திருமங்கியாழ்வாருடைய ஆசை. அத போல நாம ராமானுஷா ராமானுஷான்னு இரவு பகல் இல்லாமல் கூப்பிட வேண்டும். நல் அன்பரேத்தும் உன் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு. அது இருக்கும்படி நீதான் கொடுக்கணும். அருசமய வெல்லும் பரம அரு சமயங்களை கூறும் சமயங்கள் ஆறும் குலைய ராமானுஷர் இருந்தார் இல்லையோ. வேதத்துக்கு புறம்பா இருக்கிற சம்பிரதாயங்களை தன் வாத திறமையாலே வெருட்டி ஓட்டி விடுவார். இதுதான் வேதம் சொல்ல வந்திருக்கு, இதைத்தான் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் ஏத்துருக்கா என்று ஸ்தாபித்தாரோ இல்லையோ. அதனால அருசமய வெல்லும் பரம அனைவரையும் ஜெயிக்கிறவரே ராமானுஷரே. அப்படி ஜெயித்தவர்களுக்குள்ள தலைமையானவரே ராமானுஷர். 4 எழுத்து திருநாமம் கொண்டவரே. நாராயண நாமம் 4 எழுத்தை விட ஒம்ம நாமம் 4 எழுத்துக்கு பெருமையாச்சே. வெல்லும் பரம ராமானுஷா அந்த திருநாமத்தை சொல்லவை. ராமானுஷா இது என் விண்ணப்பமே. இதுதான் என்னுடைய பிரார்த்தனை. இப்ப நம்ம எல்லாரும் கை கூப்பிண்டு என்ன கேட்டுக்கணும்? இப்போ எல்லா சமயங்களையும் ஜெயித்து தன் சமயத்தை நிலைநாட்டியவராய் அப்படிப்பட்ட ராமானுஜர் திருவடிகளுக்கு எத்தனை அன்பர்கள்லாம் ராமானுஜ உடையவர்னு பாடிண்டே இருக்காப்போ அந்த திருநாமங்கள் எல்லாம் இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் என் நாக்கில் எப்போதும் தவழும்படிக்கு ராமானுஷா நீ அருள் புரிய வேண்டும் என்று திருவரங்கத்தமுதனாரே பிரார்த்திக்கிறதா முதல்ல சொல்லலாம்.
இல்ல, இது திருவரங்கத்தன்மானார் பாடல, அவருக்கு அப்புறம் ஒரு பரம பக்தர் பாடியிருக்கார் அப்படின்னு வச்சுட்டா சொல்லின் தொகை கொண்டு 108 பாடு 108 பாட்டு அப்படின்னு ஒரு தொகை, ஒரு எண்ணிக்கையை வச்சுன்னு திருவரங்கத்தமுதனார் பாடினாரோ இல்லையோ. தொல்லின் தொகை கொண்டு உனதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பர். உனதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல்ல அன்பராரு? இவர் தான் திருவரங்கத்தமுதனார். நல் அன்பரேத்து முன்னாமம் எல்லாம். அப்ப திருவரங்கத்தமுதனார் பாடுகிற உன்னாமங்கள்னு சொல்லிட்டா அப்ப இருக்கிறவர் சொல்றாருன்னு அர்த்தம். நல் அன்பரேத்து முன் நாமம் எல்லாம் ஏத்து முன் நாமம். அவர்களாலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட தேவரீர் திருநாமமான 108 பாட்டும் எந்த நாவினுள்ளே இதை நிரந்தரமாக விடாமல் என் நாக்கல வைத்து அனுசந்திக்க வேண்டும். இதுதான் அடியனுடைய விஞ்ஞாபனம். இதம் மம விஞ்ஞாபனம். ஸ்தோத்திர ரத்னத்துல ஆளவந்தார் பிரார்த்திக்கிறார், பெருமானே இதுதான் அடியனுடைய விண்ணப்பம். ஆழ்வார்கள் பிரார்த்திக்கிறார், அடியேன் செய்யும் விண்ணப்பமே இமையோர் தலைவா மெய்நின்னு கேட்டருளாய். ராமானுஜரே பிரார்த்திக்கிறார், இதுதான் அடியன் விண்ணப்பம். அமுதனார் பிரார்த்திக்கிறார், ராமானுஜா இதுதான் விண்ணப்பம். இப்ப கடைசியா நாம கைய கூப்பிண்டு பிரார்த்திக்க போறோம், இதன் விண்ணப்பம் எது? இனி 108 பாடல்களையும் விடாமல் அல்லும் பகலும் ஓதி அதன் மூலம் ராமானுஜருடைய திருநாமங்கள் நம் நாவை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் நம்முடைய பிரார்த்தனை. இப்போ திருவரங்கத்தமுதனார் வைபவம், ராமானுஜ நூத்தந்தாதி எப்படி பிறந்தது, எங்கு பிறந்தது, என்று பிறந்தது, அதன் பெருமை என்ன என்பதை பார்த்துவிட்டு முதல் 3 போஷரங்கள், அதாவது தனியன் பாடல்கள் 3த்துக்கும் உண்டான அர்த்தத்தையும் ஒருவாறு பார்த்துட்டோம். இனிமேல் ராமானுஜ நூத்தந்தாதிக்கு மணவாள மாமுனிகளும் பிள்ளலோகன் ஜீயர் சுவாமியும் என்ன அவதாரிக்க சாதிச்சிருக்கா முன்னுரை. அந்த முன்னுரையை பற்றி கொண்டு முதல் பாசுரம், பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கரையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே அப்படிங்கறத இனிமே அனுபவிக்க போறோம். எல்லாரும் மனதில் உறுதியோட பக்தியோட திருவரங்கத்தமுதனார் திருவடிகளை தலையால் தரித்து அடுத்த சில மாதங்களுக்குள்ளே ராமானுஜ நூத்தந்தாதிய முழுமையும் தெரிஞ்சுக்கணும், அதன் அர்த்தத்தை நன்னா புரிஞ்சுக்கணும், அதன்படி வாழ்ந்து ராமானுஜர் திருவடிகள்ல பக்தியோட பிரதிபத்தியோட இருக்கணும் அப்படிங்கிற உறுதியோட தொடங்குவோம். புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாயச்ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூபவ் ராமானுஜ திவாகர ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வன காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். முன்னை வினயகல மூங்கிற் குடியமுதன் பொன்னங்கடற்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கணியாகச் சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கென்னு கடவுடையேன் யான் நயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதென்னு நன்னினர்பால் சயந்தரு கீர்த்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கும் அன்பாலியம்பும் கலித்தொலை அந்தாதிபோத இசனெஞ்சமே சொல்லின் தொககொண்டு உனதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்து முன் நாமமெல்லாம் எந்தன் நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அருசமய வெல்லும் பரம இராமானுஷா இதன் விண்ணப்பமே. திருவரங்கத்தமதனார் அருளி செய்த ராமானுஜ நூத்தந்தாதி 108 பாசுரங்கள் கொண்டது. ராமானுஜருடைய திருவடிகளின் மகாத்மியம், அவருக்கு நமக்கு செய்தொருளும் பெரும் உதவி, மகோபகாரத்தினுடைய பெருமை, ராமானுஜருடைய நாமங்களின் ஏற்றம் ஆகிய அனைத்தையும் ஒவ்வொரு பாசுரத்தாலும் திருவரங்கத்தமதனார் கூறுகிறார். இந்த பிரபந்தத்துக்கு விசதவாக் சிகாமணிகளான சுவாமி மணவாள மாமுனிகளும் பிள்ளைலோகம் ஜீயர் சுவாமியும் உரை வியாக்கியானம் அனுகிரகித்துள்ளனர். இவர்கள் தங்கள் உரையில் முன்னுரையாக அவதாரிக்கையாக சில விஷயங்களை தெரிவிக்கிறார்கள். ஒரு பிரபந்தம்னு பார்க்க போனோம்னால் அது எதற்காக, எப்போது, எங்கு, எதனால் பிறந்ததுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இப்ப நாம முதல்ல பார்க்க போகிறோம். ராமானுஜ நூத்தந்தாதியிலே அமுதனார் என்ன விஷயத்தை சொல்ல வருகிறார்? சரமபர்வ நிஷ்டையை பற்றி பேசுகிறார். சரமபர்வ நிஷ்டைங்கிறது ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை. பகவானுடைய திருவடிகளை பற்றுகிறோம், அதுவேதான் உபாயம், அவர் திருவடிகளில் கைங்கரியம் பண்ணுவதேதான் புருஷார்த்தம் என்று தெரிஞ்சு செய்கிறோம். இதை முதல் படின்னு சொல்லுவார்கள். ஆனா என்னதான் பகவானை நாம பற்றி இருந்தாலும் அவர் ஸ்வதந்திரர், அவர் தண்டனையும் கொடுக்கக்கூடியவர்,
அருளையும் கொடுக்கக்கூடியவர். அதனால அவர் பேர்ல ஏதோ ஒரு சிறு குறை சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த சந்தேகமே இல்லாமல் நமக்கு எப்போதும் அனுக்கிரகமே செய்யக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள். அதிலும் ஆச்சாரியர்களிலே தலைவராக இருந்த சுவாமி எம்பெருமானார், ஜெகதாச்சாரியர், ராமானுஷர் கண்டிப்பா அதை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அதனாலே ஆச்சாரியனுடைய திருவடிகளே உபாயம். ஆச்சாரியனுடைய திருவடிகளில் கைங்கரியம் பண்ணுவதுதான் பலம், புருஷார்த்தம். இதைத்தான் கடைசி படின்னு சொல்லுவார்கள். பிரதம பருவம்னு சொன்னால் பகவானை பற்றி இருத்தல், அவனுக்கு தொண்டு புரித்தல். சரம பருவம்னு சொன்னால் ஆச்சாரியன் திருவடிகளை பற்றுதல், அதற்கு தொண்டு புரிதல். இப்ப சந்தேகம் வரும், அப்ப ஆச்சாரிய சமாசேனம் பண்ணிண்டவர்கள் எல்லாம் பகவானுக்கு கைங்கரியம் பண்ண மாட்டார்களா எனில் கண்டிப்பா செய்வார்கள். ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் வேணும். ஆச்சாரியன் நம்மை நியமித்தார், அவருடைய நியமனத்துக்கு தகுந்து பகவானுக்கு நாம் கைங்கரியம் பண்ணுவோம். அதனால நேர பகவான் போகாமல் ஆச்சாரியனுடைய திருவுள்ளம் ஆனந்தப்படுற அளவுக்கு பகவத் கைங்கரியம் செய்வோம். மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரையே எல்லாமாக கொண்டவர். ஆனாலும் அவரும் ஆழ்வார் திருநகரி பொலிந்த நினைபிரான சேவிக்கிறார், ஆதிப்பிரானுக்கு கைங்கரியம் பண்றார். எதனாலேனால் ஆழ்வார் ஆனந்தப்படுறதுக்காக. அதனால கண்டிப்பா ஆச்சாரிய பருவத்தில் இருக்கிறவனும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ண போகிறார். இதுதான் சரம பருவ நிஷ்டை. இந்த நிஷ்டை யார் இடத்துல நம்ம பார்த்திருக்கலாம்? புராண காலத்தில், இதிகாச காலத்தில் ராமனே எல்லாம்னு வாழ்ந்தவன் லக்ஷ்மணனும் பரதனும். ஆனா அந்த பரதன் தான் தனக்கு தெய்வம்னு வாழ்ந்தவர் சத்ருகனன். அப்பவே அவருக்கு உதாரணம் இருந்திருக்கு. அதை போல ஆழ்வார்களுக்குள்ளே எல்லா ஆழ்வார்களும் பகவான தெய்வம்னு கொண்டவர்கள். ஆனா மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரையே தெய்வமாக கொண்டவர். அப்ப ஆழ்வார்களுக்குள்ள இவர். ஆச்சாரியர்களுக்குள்ளே எத்தனையோ பேர் பகவானையும் பற்றியிருக்கார்கள். ஆனா வடுக நம்பிகள்ங்கிற ஆச்சாரியன், ஆந்திரபூர்ணர்னு அவருக்கு திருநாமம், அவரை பொறுத்த வரைக்கும் ராமானுஷர் திருவடிகளே அனைத்தும், ராமானுஷர் தான் தெய்வம். இந்த நிஷ்டை, இந்த கொள்கை பிடிப்பைத்தான் சரமபர்வ நிஷ்டை, சரமபர்வ நிஷ்டைன்னு சொல்லுவோம். திடீரென்னு ஒரு கேள்வி பிறக்கும், இது எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது? நம்ம பாட்டுக்கு சரமபர்வ நிஷ்டைங்கிறமே, இதைதான் உபனிஷத்துக்கள்ல இருக்கா? ஆழ்வார்களுடைய பிரமாணங்கள் உளவா? ஆச்சாரியர்கள் இதை ஒத்துன்றிருக்காளா? இருக்குங்கிறதான் இப்ப மணவாள மாமனிகளும் பிளலோக ஜீயரும் சாதிக்கிறார்கள். திருமந்திரம் ஓம் நமோ நாராயணாயாங்கிற மந்திரம், அந்த மந்திரத்தினுடைய சாரமான அர்த்தமே சரமபர்வ நிஷ்டதாங்கிறார். ஓம் நமஹா நாராயணாய, அல நடுப்பதம் நமஹாங்கிற சப்தம், அது என்ன சொல்லும்? பகவான் திருவடிகளே உபாயம். இது மேலோட்டமான அர்த்தம். ஆனா உள்ள புகுந்து பார்த்தா என்ன சொல்லும்? அடியேன் அடியேனுக்காகவும் அல்லேன், பகவானுக்காகவும் அல்லேன், பாகவதர்களுக்காக, ஆச்சாரியனுக்காக. இதத்தான் சரமபர்வ நிஷ்டையை ததிய காஷ்டா பர்யந்தமாக பகவான் திருவடிகளோட நின்னுடாமல் தச்சேஷத்துவ ததிய சேஷத்துவ, அவன் அடியார்களுக்கு நாம் அடியார்களா இருக்கிற வரைக்கும் நமஹாங்கிற சப்தம் சொல்லும். அதனாலே திருமந்திரத்துக்கே சாரம்னு சொல்லணும்னால் பகவான் திருவடிகளை பற்றுவதை விட ஆச்சாரியன் திருவடிகளை பற்றுவதுதான்ங்கிறது தெளிவாருது. அடுத்தது 4000 பாசுரங்களையும் எடுத்து பார்த்தோம்னால் அதுலேயும் சாரமா சொல்லியிருக்கிறது, அவன் அடியார் அடியோடு கூடும் இதுவல்லால் விடுமார் என்பதன்னந்தோ வியன் மூவுலகு பெரினுமே. நம்மாழ்வாரே சாதிக்கிறார், பகவானோடே கூடுவதை காட்டிலும் அவன் அடியாரோடு கூடுவதுதான் நமக்கு ஒரே உத்தேசம். அப்ப 4000 பாசுரங்களை பார்த்தாலும் பகவானுக்கு பற்றுவதை விட பாகவதர்களை பற்ற வேண்டும். தேட்டரும் திரள் தேனினை தென்னரங்கனை திருமாதுவாழ் வாட்டமில் வனமாலை மார்பனை வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆட்டமேவி அலந்தழை தயர்வெய்தும் மெய்யடியார்கள் தம் ஈட்டம் கண்டிடக் கூடுமேல் அது காணும் கண்பயனாவதே. குலசேகராழ்வார் சாதிக்கிறார், மெய் அடியார்களோடு கூட வேண்டும், அதுதான் நமக்கு உத்தேசம். அதனாலதான் ஆண்டாளும் நீராட பொதுவீர் பொதுவினோ நேரழையீர் செல்வச் சிறுமீர்கள் சீர்வல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் என்னே பாடினாள். தேவும் அத்தரியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடித் திரிவனே என்றுதான் மதுரகவியாழ்வார் பாடுவிட்டு போனார். வெண்சங்கம் ஒன்னேந்திய கண்ண நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே என்று பக்கத்துல திருக்கண்ணமங்கையை பாடின திருவங்கியாழ்வார் திருச்சேரைக்கு எழுந்துருளினார். செல்வத் தன்சேர என்பெருமான் தாழ்தொழுவார் காண்மின் என் தலைமேலாரே கண்சோர வெங்குருதி
வந்திழிய வெந்தழல் போல் கூந்தளாளை 10 பாசுரம் திருச்சேரை சாரநாத பெருமான் சாரநாயகித்தாயார் சாரக்ஷேத்திரம் சாரபுஷ்கரணி சார விமானத்துக்காக திருமங்கியாழ்வார் அனுகிரகிக்கிறார். அதுல சொல்றார், திருச்சேர எம்பெருமானுடைய திருவடிகளை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அந்த வணங்குற ததியர்கள் பக்தர்கள் அவர்கள் தான் எனக்கு தலைவர்கள், அவர்கள் தான் எனக்கு சுவாமிகள்னு திருமங்கியாழ்வாரும் அறுதியிடுகிறார். அப்ப 4000 பாசுரங்களுக்கும் சாரம்னு சொல்லணும்னால் சரமபர்வ நிஷ்டை. அதுக்குன்னு ஒரு ஆழ்வார் பேரே வச்சிருந்தாரே, தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார். தொண்டர்களுக்கே நான் அடிப்பொடியா இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அடுத்தது மதுரகவி ஆழ்வாருடைய பாசுரம், மதுரகவி ஆழ்வாருடைய நடத்தை, அதுதான் கண்ணின் சிறுத்தாம்பு பாசுரம். அதுல சொல்லப்பட்டதும் சரமபர்வ நிஷ்டை. மதுரகவி ஆழ்வார் யாருக்குன்னே வாழ்ந்தார்? ஒரு நாளா போய் ஆதிப்பிரான சேவிச்சிருப்பார்? நம்மாழ்வார் பேசுவரா, நிப்பரா, சிரிப்பரா, அழுவரா என்ன அதையே பார்த்து கொண்டிருந்தாரோ இல்லையோ? அப்ப மதுரகவிகளுடைய உக்தி நிஷ்டைகளை பார்த்தாலும் அதுதான் தெரிகிறது. நம்ம ஆச்சாரியர்களுடைய மொத்த உபதேச பரம்பரை நாதமுனிகளிடத்திலேந்து தொடங்கி உய்ய கொண்டார், மணக்கால் நம்பிகள், ஆளவந்தார், பெரிய நம்பிகள், எம்பெருமானார், எம்பார், பட்டர், நஞ்சிய, நம்பிள்ள, வடக்கு திருவீதி பிள்ளை என்ன இத்தனை பேரை பார்த்தாலும் ஒத்தொத்தரும் தங்கள் தங்கள் சிஷ்யர்களுக்கு என்ன தெரியுமோ சொல்லி கொடுத்திருக்கா? என்னை பற்றினதுனால ஒண்ணுன்னு நினைச்சுக்க வேண்டாம், பகவான பற்றினதுனால பேரு நினைக்காதே, ஆச்சாரிய பரம்பரையை பற்றணும், ஆச்சாரியனாலதான் உனக்கு அத்தனை விபவமும் என்ன விடாம சொல்லி கொடுத்திருக்காரோ இல்லையோ? அப்ப உபதேச பரம்பரா பிராப்தமான அர்த்தம். நம்ம கோணத்திலேருந்து பார்ப்போமே, பகவானிடத்துல நேர போறது நடக்குமா அல்லது ஆச்சாரியன் மூலமா போறது நடக்குமா? அகில ஜனங்களுக்கும் உஜ்ஜீவனத்துக்கு எளிதான உபாயம் ஆச்சாரியாபிமானம்தான். பகவான போறதை விட எது நடக்கும்னு கொஞ்சம் பார்ப்போமே. அவர் எவ்வளவு உசரத்தில் இருக்கார், நாம எவ்வளவு தாழ்ந்த இடத்துல இருக்கோம். நேர போட முடியுமா? ஒரு இடத்த தாண்டணும்னால் பாலம் கட்டினாத்தான் ஆற்றை நம்ம தாண்ட முடியும். பாலம் தூரமா இருக்குன்னா நம்ம என்ன ஹனுமானா இக்கரையிலேருந்து அக்கறைக்கு தாண்டறதுக்கு? இப்போ அப்போ ஒரு பாலம் தேவைப்படுறது இல்லையோ? இதை பத்தி வேதாந்த தேசிகன் சாதிக்கும் போது விகாஹே தீர்த்த பகுலாம் சீதளாம் குரு சந்ததிம்னு தயாசதகத்தினுடைய ஆரம்பத்துல தெரிவிக்கிறார். நாம ஒரு பெரிய ஆற்றலை இறங்குறதுன்னா சட்டாரம் உதிச்சிட முடியாது. ஆற்றுக்கு படித்துறை மூலம் இறங்கி ஆகணும் இல்லையோ? அதை போல பகவானிடத்துல இறங்கணும்னால் ஆச்சாரியர்கள் மூலமாத்தான் இறங்கி ஆகணும் என்று அனைவருக்கும் நமக்கும் உத்தேசியம், நமக்கும் எளிதில் பற்ற முடியும்னால் அதுதான். இதுதான் சரமபர்வ நிஷ்டைக்கு ஏற்றம். இதை நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாருக்கு கூறினார், மதுரகவி ஆழ்வார் நாதமுனிகளுக்கு கூறினார். பரம்பரையா வந்துட்டு இருக்கு. இப்ப ராமானுஜர் தான் அந்த தெய்வம் கருத்தை திருவரங்கத்தமுதனார் அறிந்து கொண்டார். நேர தெரிஞ்சுக்கல, கூரத்தாழ்வானுடைய அருள் மூலமாக ராமானுஜர் அனைத்தும்னு தெரிஞ்சின்றார். யாம் பெற்ற பேரு பெருக இவ்வையகம். நமக்கு ஒரு பெரிய சொத்து கிடைச்சிருக்குனால் நாமே அனுபவிச்சுட்டு போடக்கூடாது, அதை மற்ற பேருக்கு பிரிச்சு கொடுக்கணுமோ இல்லையோ? அதனாலதான் மதுரகவி ஆழ்வார் கண்ணின் சிறுத்தாம்பு பாடினார். எனக்கு நம்மாழ்வாருடைய பெருமை தெரிஞ்சுடுத்து, ஏகஸ்வாதுன புஞ்சீத. நாமே ஒரு நல்ல சக்கர பொங்கல் கிடைச்சதுன்னா தனியா வச்சுன்னு சாப்பிட்டுட்டு போடலாமா? பகிர்ந்து கொடுக்கணுமோ இல்லையோ? 11 பாசுரங்களாலே பகிர்ந்தார் மதுரகவி ஆழ்வார். 108 பாசுரங்களாலே விபுலமாக பகிர்ந்தார் திருவரங்க தமுதனார். 108 பாசுரங்களுமே ஒன்னு சக்கர பொங்கல், ஒன்னு அக்காரடிசல், ஒன்னு அல்வா, ஒன்னு ஜாங்கிரி, ஒன்னு ஜிலேபி, என்னென்ன உண்டோ அத்தனை எல்லாமே என்ன சொல்ல வந்தது? இப்போ சரமபர்வ நிஷ்டை, சரமபர்வ நிஷ்டை. நாம பகவான பற்றது இருக்கட்டும், நம்ம ஆச்சாரியனை பற்றது இருக்கட்டும். ஆச்சாரியர்கள் நம்மிடத்தில் அபிமானத்தோடு இருக்க வேண்டும். இவன் நம்ம குழந்தை, இவன் நம்ம சிஷ்யன் என்று நம்ம ஆச்சாரியன் நம்ம பத்தி நினைக்கிற அளவுக்கு நம்ம நடந்துட்டோம்னால் அதுவே போதும். பகவான் தன் நிருகேதுக்குமான கடாட்சத்தாலே நமக்கு மோட்சம் கொடுத்துறான்ங்கிறத சாதிக்கிறார். இந்த ராமானுஜன் உத்தந்தாதி பிரபன்ன காயத்ரியாய் பிரபன்ன சாவித்ரியாய் கொண்டாடப்படுகிறது. வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணுர் அச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சஹ. சுவாமியே சாதிக்கிறார், வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீசகாயோ ஜனார்தனஹ உபாபியாம் பூமி நீளாபியாம் சேவிதா பரமேஸ்வர. வைகுந்தத்தில் பகவான் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமாரோட பகலோலக்கம் ராஜதர்பார்ல இருக்கிறாப்பல் இருக்கார். அங்க இருக்கிற நித்திய சூரிகள் முக்தாத்மாக்கள்லாம் ஆனந்தமா அவனை அனுபவிச்சுட்டு இருக்கா. சதா பஷ்யந்தி சூரையா திவீவ சக்ஷுராததம் தத் விப்ராசோ விபன்னவோ ஜாகிருவாகம் சசமிந்ததே விஷ்ணோர்யத் பரமம் பதம். உயர்ந்த அனுபவம். ஆனா நாம அதை போல அனுபவத்தில் இப்ப சம்சாரத்தில் இருக்கோமா? ஏதோ தாழ்ந்த அனுபவத்தில் ஈடுபட்டிருக்கோம். சுகமும் துக்கமும் மாறி மாறி படுகிறோம்.
இந்த நம்முடைய நிலைய பகவான் நினைச்சு பார்க்கிறார். இவன் ஒத்தொத்தனும் வைகுந்தத்தை அடைந்து இங்க இருக்கிறவா என்னை எப்படி ஆனந்தமா அனுபவிச்சுட்டு இருக்காளோ அதே போல அனுபவிக்கிறதுக்கு யோக்கியத்தை இருக்கிறவா தானே. இவ ஒத்தருக்குமே தகுதி இல்லாம இல்லையே. மகாலட்சுமிக்கு பகவான் அனுபவிக்க எத்தனை தகுதியோ அத்தனையும் ஒவ்வொரு சம்சாரி ஜீவனுக்கும் உள்ளது. அத்தனை ஜீவாத்மாக்கள் அனுபவிக்கலாமே. ஏன் இவ நம்மை அண்டி நம்ம ஆசிரியத்து இப்படி வராம சிரமப்படுறா என்று பகவானே திருவுள்ளத்துல கலங்குறார். அதனால் ஏகாக்கீன ரமேத, இந்த கீழே இருக்கிற மொத்த பேரு நம்ம கிட்ட வரல, வந்தாத்தான் நம்ம சிரிக்கணும், வந்தாத்தான் சந்தோஷப்படணும்னுட்டு என்ன பண்ணலாம்னு சுத்துமுத்தும் பார்க்கிறார். தான் அமர்ந்திருந்த ஆதிசேஷ பீഠத்தை தொடுகிறார். நீர் தான் இதற்கு சரியானவர், நீரே யோக்கியத்தை இருக்கிறவர், கீழே பூலோகத்துக்கு போம், ராமானுஷராக அவதரியும், அனைவரையும் திருத்த வேண்டும், நம் திருவடிகளுக்கே கொண்டு வந்து சேர்த்து வைக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதனால ஆதிசேஷன் ராமானுஷராக அவதரித்தார் என்றதையும் நம்ம பார்த்தோம். இப்போ பத்யுஹு கமலவாசின்யாக பிரேரணாத் பிருத்திவி தலே அஹீனாம் ஈஸ்வரஹ சோயம் ஆசீத் ராமானுஜோ முனிகி. அஹீனாம் ஈஸ்வரஹ, சேஷர்களுக்கெல்லாம் தலைவனான ஆதிசேஷன், ஆசீத் அவரேதான் ராமானுஜோ முனிகி, ராமானுஜ முனிவராக பூலோகத்தில் பிறந்தார் என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஆக பகவானுடைய ஆணைக்குட்பட்டு ராமானுஷர் அவதரித்துட்டார். இனி அந்த ராமானுஷரை நமக்கு ஆச்சாரியனாய், தெய்வத்துக்கு சமமான ஆச்சாரியனாய், தெய்வத்தை காட்டிலும் உயர்ந்து நம்மை மோட்ச மார்க்கத்திலேயே செலுத்தும் ஆச்சாரியனாய் கொள்ள வேணும் என்பதுதான் இந்த பிரபந்தத்துக்கே அவதாரிக்கை. இந்த முன்னரைய நன்னா மனசுல வாங்கிப்போம். இனிமே முதல் பாசுரத்தால என்ன அர்த்தம் சொல்லுகிறார்னு பார்ப்போம்.